சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் 10 எம்எல்ஏக்களது பதவி பறிபோகிறதா? வெளியான தகவலால் பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். 2026 சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டாம் என்பதை ஸ்டாலின் அழுத்தம் திருத்தமாக வெளியிடுவார் என்றும், இதற்கு மிக முக்கியமான காரணம் உதயநிதி தான் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. எதற்காக, என்ன காரணம் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தின்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாளர்கள் குறைந்து விட்டார்கள். இளைஞர்களும் முதல் தடவை ஓட்டுக்களை செலுத்தக்கூடிய இளம் தலைமுறையினர்கள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அரசியல் என்றால் என்னவென்று தெரியாத விஜய் அவர்களது ரசிகர்கள் தற்பொழுது நேரடியாக விஜய் அவர்களது சின்னத்தில்தான் ஓட்டுக்களை செலுத்துவார்கள். ஏனென்றால் இணையதளம் முழுவதும் அவர்களது ஆதரவுகள் இருக்கிறது. இதை நாம் தடுக்க வேண்டும் என்றால் மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டாம், இளம் தலைமுறையினர்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்போம். இதுதான் சரியாக இருக்கும். ஏனென்றால் எதிர்தரப்பினர்கள் திமுகவை விமர்சனம் செய்யும் பொழுது இந்த வேட்பாளர் மீது வழக்குகள் இருக்கிறது. துரைமுருகனாக இருக்கட்டும், KN நேரு, பொன்முடி, இவர்கள் மீது வழக்குகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இவர்களது பதவி பறித்தால் மட்டும்தான் 10 எம்எல்ஏக்கள் பெயரை உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் 10 எம்எல்ஏக்கள் தற்பொழுது இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படாது, அவர்களது பதவி பறிக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைவதற்கு வழியே இல்லை என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது எப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது, 2024 மக்களவை தேர்தலில் தான் புதுச்சேரியுடன் சேர்த்து 40 தொகுதிகளை திமுக கைப்பற்றிவிட்டது. பிறகு எப்படி திமுக தோல்வியை தழுவும் என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது 2024 மக்களவை தேர்தல் என்பது வேறு, அதே சமயம் சட்டசபை தேர்தல் என்பது வேறு. 3.5% வித்தியாசத்தில் தான் சட்டசபை தேர்தல் 2021 3.5% வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றியை பெற்றது. ஆனால் இப்பொழுது 3.5% மேலாக, அதாவது 8% மேலாக தமிழக வெற்றி கழகம் ஓட்டுக்களை பெறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு யாருக்கு? அதிமுகவிற்கா என்று கேட்டால் திமுக தான் தமது எதிரி என்று விஜய் அவர்கள் தெரிவித்துவிட்டார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் திமுகவின் ஓட்டுக்கள் தான் விஜய்க்கு போகும். தற்பொழுது திமுகவின் ஓட்டுக்கள் விஜய்க்கு சென்றால் திமுகவின் ஓட்டுக்கள் குறையும். அதே